الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه الطاهرات أمهات المؤمنين والتابعين لهم بإحسان إلى يوم الدين، أما بعد. وقال الله تعالى في محكم تنزيل وفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية. صدق رسول الله صلى الله عليه وسلم. என் அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்கள்களே, அல்லாஹ்வின் நடிகார்களே, விசேஷமாக நபவியா ஓவர்சீஸ் ஆர்கனைசேஷனிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நண்பர்களே, உடப்பிறப்புகளே, உங்கள் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் நம் அனைவர்களையும் நம் குடும்பத்தார்களையும் பயங்கரமான நோய்பிணிகள், கஷ்டங்கள், ஆபத்துகள், மனவேதனைகள், சிரமங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இருலோகத்திலும் அல்லாஹு தாலா சிறந்த வாழ்க்கையை தந்தல் புரிவானாகவும் ஆமீன். மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, வெறுவலே புகார் மஜ்லிஸின் சிறப்புகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பேசலாமல் நினைக்கின்றேன். அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அருளிய அவனுடைய திருக்குர்ஆன் ஷரீஃப், இந்த திருக்குர்ஆன், அதுவும் அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் கொண்ட அந்த ஹதீஸ் ஷரீஃபும் தான் பிரதானமான மூலாதாரங்கள் இரண்டு. அதிலிருந்து தான் இஜ்மா, கியாஸ் எல்லாம் வரப்படுகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த குர்ஆன் ஷரீஃபு, அந்த குர்ஆன் ஷரீஃபை விளக்கக்கூடிய அந்தஸ்தும் அதிகாரமும் இருப்பது ஹதீஸுக்கு தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வார்த்தைகளும் அவர்களுடைய அங்கீகாரங்களும் தான் குர்ஆன் ஷரீஃபுடைய அல்லாஹ்வுடைய அந்த வேதத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. உதாரணமாக சொல்ல போனால், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுகிறான்: அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதுபோன்று ஹஜ்ஜி செய்யுங்கள் என்றெல்லாம் வருகிறது. அப்ப தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஏவுகின்றான். ஆனால் தொழுகின்ற விதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. எப்படி வளைகிறது, குனிவது, எப்படி சுஜூது செய்வது, எப்படி ருக்கு செய்வது எல்லாம் காட்டி தந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹதீஸுக்கு தான் அது சாருகிறது. அப்ப குர்ஆனுடைய அந்த வசனத்தை தெளிவுபடுத்துவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பிரதானமான இடத்தை வைக்கின்றது. எனவே ஹதீஸ் இல்லாமல் குர்ஆனை விளங்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்து கொடுக்க சொல்லிக்கு எந்த பொருளில் எப்படி என்ற எல்லா அழகான வரை விளக்கணங்களும் தெளிவுகளும் கொடுக்கப்பட்டது ஹதீஸில். ஹஜ்ஜு செய்யுமாறு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப ஹஜ்ஜை எப்படி, எந்த இடத்துல எவ்வாறு செய்வது என்றெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை தான் அதை காட்டி கொடுக்கிறது. அதெல்லாம் ஹதீஸுக்கு உட்பட்டவை. எனவேதான் ஹதீஸ் இல்லாமல் குர்ஆன் ஷரீஃபை யாருக்குமே விளங்க முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நாயன் குர்ஆன் ஷரீஃபோட ஹதீஸை அல்லாஹ் தஆலா சேர்த்துதான் வைத்திருக்கின்றான். இதை அல்லாஹ் சொல்லுகிறான்: குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபியே, அல்லாஹ் தஆலாவை அவர்கள் அன்பு வைக்கின்றவர்களாக இருந்த என்று சொன்னால் நீங்கள், சஹாபாக்கள், அவர்களுக்கு சொல்லுங்கள், நபியை துயருமாறு, என்னை துயருங்கள். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துயருவதாக இருந்தால் அவங்களுடைய ஹதீஸ் எல்லாம் அங்கு துயரப்பட வேண்டும். அது குர்ஆனுடைய ஏவல். எனவேதான் குர்ஆன் ஷரீஃபுடைய விளக்கங்களை எல்லாம் தெளிவாக கொடுக்கக்கூடிய ஹதீஸ் என்பது சஹாபாக்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில முரண்பாடுகளின் போதெல்லாம் இந்த ஹதீஸ் தான் சஹாபாக்களுக்குள்ள தெளிவை கொடுத்தது. அந்த அளவுக்கு பிரதானமான முக்கியமானதுதான் இந்த ஹதீஸ் அறிவு. எனவேதான் சஹாபாக்கள் என்று வந்ததன் பின்னால தாபியங்களுடைய காலத்திலும் அது பாதுகாக்கப்பட்டே வந்தது. எவ்வளவு சொன்னால், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்களுடைய காலம், அவங்க ஹிஜ்ரி 99ஆம் வருஷம், அவங்க ஹிலாபத்தை எய்து 102 வருஷம், 2 வருஷங்கள் தான் அவங்க ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அல்ல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க தாபியங்களை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய ஆட்சி பிரபல்யமான ஆட்சி.
உலகமே இன்று அதை போற்றுகிறது. அந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை மதித்து மக்கள் மத்தியிலே ஒற்றுமை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு அவர்கள் தீன் இஸ்லாம் மார்க்கத்திலே மாபெரிய சேவை செய்தவங்க தான் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அவங்க எந்த அளவுக்கு என்ன அவங்க சொல்லுகிறார்கள், அவங்க ஹதீஸ்களை எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் தேவைப்பாடும் அவங்களுடைய கிலாபத்துல இருந்தது. அவங்க கடிதம் எழுதுகிறார்கள். எந்த அளவுக்கு இப்னு ஷிஹாபு ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா போன்ற மாபெரிய ஹதீஸ்களில் எல்லாம் பிரபல்யமானவர்கள். அவங்க சொல்லுகிறார்கள் எப்படின்னு சொன்னால், ஒரு கடிதத்திலே உன்னுர் மகான மின் ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துபுஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருந்து ஏதாவது உங்களுக்கு கிடைத்துன்னு சொன்னா அதை எழுதி வையுங்கள். மனப்பாடம் இடுவது மாத்திரமல்ல, அவைகளை எழுதி வையுங்கள். உலமாக்கள் மௌத்தா போறதை நான் பயப்படுகிறேன். உலமாக்கள் மனநலத்தோடு அவங்க எல்லாம் வஃபாத்தாகிவிட்டால் அவங்கள் அடக்கம் செய்யப்படுகின்ற பொழுது அந்த ஹதீஸும் அந்த அறிவும் சேர்ந்து அடக்கப்படுகிறது. எனவேதான் அவைகளை எழுதி வைத்து விட்டால் பின்னால் வரக்கூடிய உம்மத்துக்கு அவைகள் பிரயோஜனம் அளிக்கும் என்று உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா போன்ற மாபெரும் அந்த ஹலீஃபாக்கள் அந்த ஹதீஸுடைய விஷயத்தில் அவர்களால் முடியுமானால் அதை பாதுகாத்தார்கள். இவ்வாறு வரலாற்றுடைய நெடுகளை நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை பாதுகாத்து வந்தவர்கள் அநேகமாயிருக்கின்றார்கள். ஆனாலும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களை போன்ற ஒரு மாபெரிய சேவை அங்கு யாரால் நடைபெறவில்லை என்று சொன்னால், இந்த ஹதீஸ் ஷரீஃப்களை சரியான ஒரு கிரந்தம் வடிவமாக எடுத்து, அதாவது முழு உலக மக்களும் பிரயோஜனம் பெறக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே செலவு செய்த அந்த மாபெரிய, அதாவது அந்த பெரிய சேவை செய்தவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க. அவங்களுடைய செய்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதாவது குர்ஆனுடைய அத்தனை அந்த மாபெரிய குர்ஆனுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஹதீஸ் ஷரீஃபை என்றால் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் கொடுத்ததுதான். ஆனாலும் அல்லாஹ் கொடுத்த குர்ஆன் ஷரீஃபை யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்துக்கு அல்லாஹ் இறக்கினான். அவங்களோட நாவால தான் குர்ஆனும் வந்தது, அவங்களிருந்து தான் ஹதீஸும் வந்தது. எல்லாம் அழகான முறையில் காட்டி கொடுத்த ரெண்டுக்கும் சொந்தக்காரர்கள் எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அப்ப அவங்களுடைய அந்தஸ்து எப்படி இருக்கும், அவங்க எப்பேற்பட்ட ஒரு நாயகமா இருப்பார்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அவங்களுடைய உம்மத்தாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு செய்த பெரிய ஒரு கிருபைதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அல்லாஹ் எங்களை படைத்தது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை பாதுகாப்பதிலே சஹாபாக்கள், தாபியங்கள், அதுக்கு பின்னால் வந்த தபோ தாபியங்கள் எல்லாம் அதை பாதுகாத்து வரக்கூடிய காலத்தில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க இந்த ஹதீஸை அல் இமாம் அல் ஹாஃபில் அபு அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க மாபெரும் மேதை. அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த மாபெரும் அடியான். அவர்கள் ஹிஜ்ரி 194ஆம் ஆண்டில் பிறந்தாரும் புகாராவில். அவங்க தன்னுடைய வாழ்க்கையை முழு மூச்சையும் இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணம் செய்த மகான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபை சும்மா தெண்டை தேவைக்கல்ல, மனசிலே போட்டு அவர்கள் அதனை மிக கண்ணியமான முறையில் எந்தெந்த ராவிகள் எல்லாம் எங்கிருக்கின்றார்களோ அந்த இடமெல்லாம் போய் அந்த ராவிகளுடைய அந்த உண்மை அறிந்து அந்த உண்மை நிலையிலே அவைகள் எல்லாம் பதிவு செய்து மரணமிட்டு எல்லா விஷயத்தையும் அவர்கள் அந்த ஹதீஸுக்கு தேவைப்பட்ட எல்லா ஆதாரங்களையும் திரட்டி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடந்து சென்று கஷ்டப்பட்ட நாயகம் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க. அந்த ஹதீஸுடைய தூய்மையை சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் தினத்துல புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க தன்னுடைய, அதாவது ஒரு ஹதீஸ் ராவி ஒன்று இருக்கிறார்கள், அவங்களிடத்துல போய் அந்த ஹதீஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு 3 மாசம் நடந்து செல்கிறார்கள். 3 மாசம் நடந்து சென்ற புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க அந்த ஊரை அடைந்து அந்த மனிதனையும் கண்டுகொள்கிறார்கள். அவங்க எப்படி சொன்னா, ஒரு தொலைவிலே காண்கிறார்கள். அந்த மனிதன் ஒரு பையை காட்டி ஒரு மாட்டை, அதாவது அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த மாட்டுக்கு உணவு கொடுப்பது போன்று. இப்போ புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அதை அவங்க பக்கத்திலிருந்து அதை ஒளித்து பார்க்கின்றார்கள். இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், அந்த மாடு வருகிறது, அந்த மாட்டை பிடித்து அவருடைய பாலை கறந்து விட்டு அவர்கள் அந்த மாட்டை அனுப்பிவிட்டார்கள். அந்த பையில ஒன்றுமே இல்லை. அப்பொழுது பார்க்கின்றார்கள், வாய் பேச முடியாத இந்த மிருகத்தை ஏமாற்றி பால் கறக்கின்ற இவரிடமிருந்து நான் எவ்வாறு ஹதீஸை எடுப்பது, இவருடைய ஹதீஸை நான் என் புத்தகத்தில் பதிய மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் 3 மாதங்கள் நடந்து தன்னுடைய ஊரை வந்தடைந்தார்கள். அப்ப இதிலிருந்து விலங்கு என்னென்னு சொன்னால்,
இந்த ஹதீஸ்ல அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை சேகரிப்பதிலே அவங்க மிகவும் சுத்தமான முறையில், மிகவும் தக்வாவுடைய முறையில் தான் அவைகளை அவர்கள் அதை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய உண்மையான சம்பவங்கள். எனவேதான் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க தன்னுடைய அந்த கிரந்தத்திலே அவர்கள் செய்த அதாவது பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எங்கட வாய்களால ஒரு நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் பேசி முடிவது அல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட மாபெரிய அவர்களுக்கு அல்லாஹ் மாபெரிய ஞாபக சக்தி எல்லாம் அல்லாஹ் கொடுத்த என்று சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு என்று சொன்னால் அவங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதி 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 எல்லாம் போடுவார்கள். ஆனால் இவங்க எழுத மாட்டார்கள். அப்பொழுது மாணவர்கள் கேட்பாங்களாம், அவங்களுடைய சக நண்பர்கள் கேட்பார்களாம், நீங்க எழுத மாட்டீங்களா என்று சொன்ன பொழுது அவர்கள் 2 கிழமைகள் படித்த பாடத்தை எல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு வாசிக்க சொல்வார்கள். எல்லாவற்றையும் மனனமாக சொல்லக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவங்க மனப்பாடமா சொல்லுகின்ற பொழுது 2 கிழமையா எழுதி அந்த புத்தகங்களுடைய தவறுகளை அவங்க திருத்திக் கொள்வார்களாம். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அந்த மாபெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தானே, அந்த மாபெரிய அந்த கிரந்தத்துக்கு, அந்த கிரந்தம் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல்கள், அல்லாஹ்வுடைய நபியுடைய அந்த மாபெரிய அந்த அதாவது ஹதீஸ்கள், அவங்களுடைய செய்திகளை பதிவாக்கப்பட்டது அந்த புகாரி கிரந்தம். இன்னொன்று சொல்லப்படுகிறது, எந்த அளவுக்கு சொன்னால் எழுதக்கூடிய இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்களிடத்திலும் ஒரு குறையும் இருக்கக்கூடாது. மக்கள் அதை தள்ளுவார்கள். இப்பொழுது நல்ல ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனுஷன் கெட்ட மனுஷன் என்று யார் சரி சொன்னா அவர் நலவை மக்கள் பாரமெடுக்க மாட்டார்கள். இதுதான் உலகம், உலகத்துடைய அளவுகோல் அதுதான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில அதையும் அவங்க பேணினார்கள். மிக மிக அதாவது நுணுக்கமான முறையில தன் வாழ்க்கை அவங்க என்று சொன்னால் தனக்கு ஒரு பாதகம் வந்துவிட்டால் இந்த கிரந்தத்துக்கும் அந்த பாதகம் வந்துவிடுமே என்று சொல்லி அவங்க தன்னை பேணி வாழ்ந்த நாயகம் தான் அவங்க. சொல்லப்படுகிறது, ஒரு நாள் தினத்துல புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க ஒரு கப்பல்ல ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த கப்பல் இருக்கக்கூடிய ஒரு மனிதரோடு பேசி பேசி போனார்கள். பேசிக்கொண்டு போகின்ற பொழுது புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொன்னார்கள், அவங்களுக்கு சொல்லிப்பட்டு விட்டது, என்னிடத்துல 10,000 திர்ஹம் இருக்கிறது என்று. அந்த மனிதன் அந்த 10,000 திர்ஹத்து மேலே ஆசையை வைத்து போய் அந்த கப்பல் இருப்பவர்களுக்கெல்லாம் சொன்னார்களாம், என்னுடைய 10,000 திர்ஹம் இல்லாய் போய்விட்டது என்று சொல்லி மக்களை தேட வைத்தார்கள். எப்படி? அதை தேடி தேடி புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலாவுடைய இடத்துக்கு வந்து அதை தேடினால் அப்ப அந்த இடத்துல உண்மையா 10,000 இருக்கும், அப்ப அவர் எடுத்துக்கொள்வார். இப்படி ஒரு சூசகமான முறையில, ஒரு சதிமானமான முறையில அவர் ஒரு கள்ளம் கபடம் கொண்ட உள்ளத்திலே அந்த மனுஷர் அவ்வாறு சொன்ன பொழுது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்களிடத்துல வர்ற முன்னால அந்த 10,000 திர்ஹத்தையும் கடல்ல போட்டு விட்டார்கள். கடல்ல போட்டு விட்டார்கள். இப்பொழுது கடைசியில் பணம் யாரிடத்திலும் இல்லை அல்லவா? எனவே அந்த கல்லனே வந்து கேட்டாங்களாம் புகாரி இமாம் இடத்துல, உங்கள்கிட்ட 10,000 இந்த தானே, நீங்க என்ன செஞ்சீங்க? நான் கடல்ல போட்டுட்டேன்னாங்களா? ஏன் கடல்ல போட்டுட்டீங்க? கடல்ல போட்டுன்னு சொன்னா அது உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லையே. அவங்க சொன்னாங்களா, அந்த 10,000 திர்ஹத்தையும் வந்து இங்க எவ்வளவுதான் சொன்னாலும் மக்கள் என்னை நம்ப மாட்டார்கள், அது உங்களோட பணம் என்று உங்களுக்கு தான் தருவார்கள். அந்த 10,000 உங்களுக்கு தரது எனக்கு பிரச்சனை அல்ல. நாளைக்கு சொல்லுவார்கள் மக்கள்கள், இவர் 10,000 தங்க காசை திருடிய ஒரு திருடன், எனவே இவருடைய கிரந்தத்தை பாரமிருக்க முடியாது என்று சொல்லி இந்த ஹதீஸை அதை வைத்து அவர்கள் மக்கள் மட்டம் வைப்பார்களே, அளவு வைப்பார்களே, அதை நாம் பயந்துதான் கடல்ல போட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பணம் என்ன, சொத்து சுகம் என்ன, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டவர்கள் இந்த முழு மூச்சாக அல்லாஹ் ரசூலுடைய அந்த சொல் செயல்கள் ஹதீஸை அவர்கள் பாதுகாத்து வந்த நாயகம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த மாபெரிய கிரந்தத்தை குர்ஆனுக்கு அடுத்தாண்மையில் அல்லாஹ் வைத்து விட்டான். இன்று முழு உலகமே அதை பாரமெடுத்திருக்கின்றது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை பார்த்து, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, என் நபி பேசக்கூடியது அனைத்தும் உண்மைதான், அவர்கள் மன இச்சையில் பேச மாட்டார்கள், அவங்க பேசக்கூடிய அனைத்தும் என்னுடைய வஹி என்று அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அத்துணை பேச்சுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவன் அங்கீகாரம் கொடுக்கின்றான், அத்தனையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்கின்றானே. அந்த ஹதீஸ் ஷரீஃபை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தஆலா அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? 6 லட்சம் ஹதீஸ்களை திரட்டி அதுல 3 லட்சம் ஹதீஸ்களை எல்லாம் மன்னனம் செய்து அதிலிருந்து 1 லட்சம் ஹதீஸை அவர்கள் ராவியுடன் மன்னனம் செய்து
அது அவர்கள் வடித்தெடுத்து 7275 ஹதீஸ்களை தான் 7 கிரந்தங்களே பதிவாக்கி இந்த உலகத்தை கொடுத்தார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய உண்மை நிலை அவர்கள் என்ன செய்தார்கள், அதை பாதுகாத்து அந்த ஹதீஸை உலகத்துக்கு கொடுத்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க அந்த ஹதீஸை பதிவாக்குகின்ற பொழுது, தன்னுடைய கிரந்தத்தில் எழுதுகின்ற பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? ரவுலா ஷரீஃபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த அவர்கள் துயில் கொள்ளும் அந்த மதீனா நகரத்து அந்த பள்ளிவாசல்ல இந்த ரவுலத் ஷரீஃபில் அவங்க குளித்து அவங்க அதாவது தன்னுடைய ஆடைகள் எல்லாம் சுத்தம் செய்து கொண்டு மனம் பூசியவர்களா வந்து 2 ரக்காத்துக்கள் சுன்னத்து தொழுதுவிட்டுத்தான் இந்த ஹதீஸை அவங்க பதிவு செய்வார்கள். முதலாவது ஹதீஸுடைய சனதை எழுதுவார்கள். சனதனை சொன்னால் ராவிகளுடைய வரிசையை எழுதுவார்கள். அதுக்கு பின்னால தான் ஹதீஸை எழுதுவார்கள். இவ்வாறு அல்லாஹ்க்கு பயந்தவர்களாக 7275 ஹதீஸையும் எழுதுவதாயிருந்தால் எத்தனை ரக்காத்துக்கள் தொழுதிருப்பார்கள் என்று சிந்தனை பண்ணிப்பாருங்க. அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனிதமான ரவுலா ஷரீஃபுக்கு பின்னால் அதுக்கு மத்தியில் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்த அந்த மாபெரிய கிரந்தத்தை தான் வேறுவிலை புகாரி மஜ்லிஸில் ஓதப்படுகிறது. முழு உலகத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் பொருந்திக் கொண்ட அந்த மாபெரிய கிதாபு தான் உத்தரவின் பிரகாரமாக இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு ஹஸன் இப்னு அப்துல் பாரி லஹதுல் நாயகத்துடைய அந்த மாபெரிய விசாலமான அந்த உத்தரவை சுமந்த ஷேக் முஸ்லிம் பாபா ஆதம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க அதனுடைய பரம்பரையிலே வந்த மஷாயிமார்கள் அதை செய்து கொண்டு போறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மஜ்லிஸுக்கு அலாதியான ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் சிந்தனை கொள்ள வேண்டும். அந்த மஜ்லிஸுடைய எப்படி அழகான முறையில் அந்த மஜ்லிஸை போய் பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே போய்த்தான் பார்க்க வேண்டும் மக்கள்கள். அதனுடைய சிறப்புகளை எந்த அளவுக்கு சொன்னால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லாரும் ஒன்று கூடுவார்கள். எப்படி ஒன்று கூடுவார்கள்? அழகான உடுமானம் உடுத்தவர்களாக, மனம் பூசியவர்களாக, தலையெல்லாம் மறைத்தவர்களாக எல்லோரும் அழகான முறையிலே வந்து தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒன்று கூடி அந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் சுபஹ் தொழுகையை ஜமாத்துடன் தொழுகக்கூடிய அந்த காட்சியை, கண்கொள்ளாத காட்சியை அங்கு போனால் காணலாம். அங்கு போய் அதுக்கு பின்னால்தான் புகாரி மஜ்லிஸுடைய ஆரம்பம் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, அந்த புனிதமாக ஆரம்பத்தை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று சொன்னால் அது புனிதமான ஒரு மஜ்லிஸ் தான். அங்கு போய் பார்க்கின்ற பொழுது உண்மையாக உள்ளங்களுக்கு சாந்தி கிடைக்கிறது. மன உளைச்சலுடையவர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கிறது. மன கவலையிலே இருப்பவர்களுக்கெல்லாம் சாந்தி கிடைக்கிறது. அந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு மஜ்லிஸ். எந்த விதமான சத்தமும் கிடையாது. அழகான ஒலி ஓசைகள், மக்களுக்கு கேட்கக்கூடியதா ஹதீஸ்களை அழகாக கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஒலிபெருக்கிகளும் மிக அமைதியான முறையில் அந்த ஒலிபெருக்கி தன்னுடைய சத்தத்தை எடுத்து கொடுக்கிறது. அதுபோன்று எந்த விதமான ஒரு வேர்வைகளோ இல்லாமல் அழகான முறையில் உடம்பிலே ராகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இருக்கின்றது. அங்கு போய்த்தான் பார்க்க வேண்டுமே. அந்த புனிதமாய மஜ்லிஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புனிதமாய வதனங்கள், அவனுடைய ஹதீஸ்களை ஓதக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அமைதி அந்த மஜ்லிஸுடைய சிறப்புக்கு மாபெரிய ஆதாரங்கள். எனவேதான் அந்த மஜ்லிஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த மஜ்லிஸ் அது மாத்திரமல்ல, அதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த மஜ்லிஸுக்கு யாரு விரோதிக்கின்றார்களோ அதோடன் சேர்ந்து அந்த மஜ்லிஸை யுத்தம் செய்யவும் தயார். அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் எந்த மக்கள்கள் அதனை யாரு ஏசுகின்றார்களோ பேசுகின்றார்களோ அத்துணை பேர்களும் சீரழிந்து போனதுதான் உலகம் அந்த மஜ்லிஸ் காட்டக்கூடிய ஆதாரம். மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த புனிதமாய மஜ்லிஸுடன் யாரு ஏசுகிறார்களோ பேசுகிறார்களோ அவங்கெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட யுத்தம் செய்வது போன்றுதான். என்று சொன்னா அவங்களோட மஜ்லிஸ் அல்லவா, அவங்களுடைய ஹதீஸ்களை அங்கு ஓதி அங்கு ஒரு மணித்தியாலம் உபதேசம் செய்வார்கள் மஷாயிமார்கள். அந்த உபதேசத்திலே எவ்வளவு ஒரு தெளிவு, எவ்வளவு அழகான முறையில் அதை மீட்டி 3 முறை சொல்லப்படுகிறது. மக்களுடைய உள்ளங்கள்ல போய் பதியக்கூடிய அளவுக்கு சொல்லப்படுகிறது. இன்னும் பல கிதாபுகளுடைய ஆதாரங்கள் எல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. மற்ற சஹீஹ் சித்தாவுடைய மற்ற கிரந்தங்களுடைய செய்திகளையும் போட்டு அந்த ஹதீஸை இன்னும் வலுப்படுத்தி அழகுபடுத்தி மக்களுக்கு அழகான ஆதாரங்களுடன் சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸ் மஜ்லிஸை ஏசக்கூடியவர்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த மஜ்லிஸை யார் யாரெல்லாம் அழகுபடுத்தினார்களோ அவங்க எல்லாம் பாக்கியம் பெற்றார்கள், பரக்கத்தை பெற்றார்கள், அவங்க எல்லாம் சந்தோஷம் அடைந்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் அந்த கோவிட்-19, அதாவது கொரோனான்னு சொல்லக்கூடிய ஒரு நஷல் வந்தது.
முழு உலகத்தை மாற்றி படைத்தது. முழு உலகமே லாக்டவுன் ஆக்கப்பட்டது. எல்லா பள்ளிவாசல்களும் மூடப்பட்டது. எல்லா பள்ளிவாசல்களில் ஜும்மா தொழுதனாலும் தெரியாது, பாங்கு சின்ன டைமும் தெரியாது, இது வெள்ளிக்கிழமையாண்டு தெரியாது. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் மயக்கத்தில் இருந்த ஒரு காலம்தான் அந்த COVID-19. ஏன் எல்லோரும் பயத்திலே வாழ்ந்தார்கள். அப்படி ஒரு காலம். சில மக்கள்கள் எரிக்கப்பட்டார்கள், சில மக்கள்கள் அதாவது எங்கேயோ கொண்டு போய் அடக்கப்பட்டார்கள். இப்படி பயங்கரமான ஒரு காலகட்டத்தின் பொழுதும் அது சவாலாக அமைந்த ஒரு மஜ்லிஸ் தான் புகாரி மஜ்லிஸ். அந்த மஜ்லிஸ் அந்த நோயை இலங்கையிலிருந்து அல்ல, முழு உலகத்திலிருந்து அனுப்பிவிட்டு அந்த மஜ்லிஸ் அது தைரியமான ஒரு மஜ்லிஸ், அது மாபெரிய வீரமான ஒரு மஜ்லிஸ். அதை நடப்பிக்கக்கூடிய மஷாய்மார்கள் மாபெரிய தத்துவம் உடையவர்கள். அவர்கள் அந்த மஜ்லிஸிலே இருந்து கேட்ட துவாக்கள் அல்லாஹ் தாலா கபூலாக்கினான். எல்லா மக்களுக்கும் நிம்மதி கிடைத்தது. அந்த நோய் அதாவது சொல்லாமல் கில்லாமலே போய்விட்டது. அல்லாஹ் தாலா காட்டிய அற்புதங்கள், மாபெரிய அற்புதங்கள். இது போன்று உலக யுத்தத்தினுடைய காலத்தில் கூட அந்த புகாரி மஜ்லிஸ் நடைபெற்றது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு காலத்திலேயே அரிசி பொடிக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு அரசாங்கத்திலே அரிசி பொடிப்பார்கள். அந்த காலத்திலும் அதாவது அரிசி கொண்டு போக முடியாது. குறிப்பிட்ட கால நேரங்கள் நாட்களில் தான் அவர் சோறு சாப்பிட வேண்டும், அல்லாட்டி சோறு சாப்பிட முடியாது. அவங்க மையக்காவையும் அதே மாதிரியும் தின்னணும். இப்படி ஒரு காலம் இந்த இலங்கையில் இருந்த ஆட்சி காலத்தில் கூட இந்த புகாரி மஜ்லிஸ் நடைபெற்றது. அப்பேற்பட்ட எல்லா காலத்தின் எல்லா சந்தேகங்களுக்கும் அது அதாவது முகம் கொடுத்து மக்களுடைய உள்ளங்களுக்கு தேவையான போதனையை கொடுத்து, அதுபோன்று அவங்களுடைய நாவுகளுக்கு இனிமையான உணவுகளையும் கொடுக்கிறது அந்த மஜ்லிஸிலே. அப்படி ஏராளமான சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அந்த மஜ்லிஸுடைய சிறப்பினால எத்தனை நோய்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான், எவ்வளவோ நோய்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினான். மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்து அந்த புகாரி அதாவது அந்த தக்கியார் இருக்கக்கூடிய ஒரு அதாவது சொல்லுவார்கள் அதுக்கு புருதா கிணறு என்று சொல்லி, அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை அள்ளி 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 மக்கள் எடுக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அது வாரி வாரி கொடுங்கும் அந்த வள்ளலான ஒரு கிணறு. அந்த கிணறுடைய தண்ணீர் கூட வற்றி போகின்ற அளவுக்கு மக்கள் தண்ணி அள்ளுவார்கள். அந்த அளவுக்கு அந்த தண்ணி எல்லாம் குறைந்து மீண்டும் சுபகுக்கு தான் தண்ணி மீண்டும் கிணத்திலே ஊறும், மீண்டும் மக்கள் எடுப்பார்கள். அந்த அளவுக்கு மக்கள் கைகண்ட ஒரு மாபெரியோரு அதாவது குணமளிக்கும் ஒரு மஜ்லிஸ் தான் அந்த புகாரி மஜ்லிஸ். அந்த இடத்திலே யாரெல்லாம் செலவழிக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 1க்கு 10 கொடுப்பான். என்று சொன்னால் ஒவ்வொரு நும்மர்காரர்களும் அவங்களுடைய பணங்களை கொடுத்து செலவழித்து அந்த புகாரி மஜ்லிஸை சிறப்பாக்கின்றார்கள். ஒருபோதும் அவங்களுடைய பணங்கள் குறைந்து போகாது. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மடியிலே கொண்டு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க தபுக் யுத்தத்தின் பொழுது பணங்களை கொட்டினார்கள் அல்லவா, அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய எந்த விஷயத்திலும் அல்லாஹ் தஆலா அதாவது அல்லாஹ் தஆலா இப்போ என்ன செய்ய மாட்டான், கவனிக்க மாட்டான். அவங்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், அவங்களுடைய தவறுகளை எல்லாம் மன்னித்து விட்டான்னு சொல்லி அந்த பணங்களை எல்லாம் அப்படி பார்த்து ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்களே. அந்த நாயகத்துடைய மஜ்லிஸுக்குத்தான் அந்த நும்மர்கார் எல்லாம் செலவழிக்கின்றார்கள். அந்த பணங்கள் ஒருபோதும் குறைந்து போவார். அல்லாஹ் தஆலா நாயன் 1க்கு 10 கொடுப்பானே. அந்த சிறப்பான மஜ்லிஸை சிறப்பாக கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக்க வேண்டும். இன்னும் யாரெல்லாம் அதை கொடுக்க வேண்டும் என்று நல்ல ஆசை வைத்திருக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய செல்வங்கள் எல்லாம் செழிப்பை ஏற்படுத்தி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஆஜத்துக்கள் எல்லாம் நிறைவேற்றி அந்த புனிதമായ மஜ்லிஸுக்கு எங்களால் போக முடியாமல் இருந்தாலும் கூட, வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கிறது, இருந்தாலும் கூட அதிலே பங்களிப்புகள் செய்யலாமே. அல்லாஹ் தஆலா அந்த பரக்கத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கட்டுமே. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் எல்லாம் நிறைவேற்ற போதுமான ஒரு மாபெரிய மஜ்லிஸ் தான் இலங்கை தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த புகாரி மஜ்லிஸ். வேர்வல் இருக்கக்கூடிய அதாவது அந்த புகாரி மஜ்லிஸ், அந்த புகாரி மஜ்லிஸிலிருந்து முழு இலங்கையுடைய மண்ணும் சிறப்பு பெற்றுக் கொண்டு தான் இருக்கின்றது. எனவேதான் அந்த மஜ்லிஸுக்கு போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாயன் நம் மனிதர்களுக்கும் தந்து இருலோகத்திலும் ஜெயம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கி யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு வரக்கூடிய கஷ்டங்கள் நோய்பிணிகள் அதுபோன்று எங்களுடைய அது திடீர் நோய்கள் திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் எம்மையும் என் குடும்பத்தாரையும் அல்லாஹ் பாதுகாத்து உண்மையான சாலிகளுடைய பாதையிலே நம்முடைய மஷாய்மாருடைய அந்த அன்பிலே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து இரு லோகத்திலும் ஜெயம் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.